ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி நம்மலாம் பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ரெண்டோட ஆள் வருதுன்ட்டு வெயிட் பண்றான் பார்த்தீங்களா? அவன் தாங்க உண்மையான ஒரு நண்பன். சரி மச்சான், நான் அப்படியே கிளம்புறேன். நீ பாரு. ஏன் மச்சா கொஞ்ச நேரம் இருடா பஸ் வர வரைக்கும். என்ன உன்ன மாதிரி வெட்டி நினைச்சியா? ஏகப்பட்ட சோழி கிடக்குதுடா. சரி ஓகேடா. வரட்டா? எஸ்கியூஸ் மீ, எஸ்2 பஸ் எப்போ வரும்? இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துரும், வெயிட் பண்ணுங்க. இவன் எதுக்கு திரும்ப வரான்? ஏண்டா மச்சா போலையாடா? அது போகணும் தான் மச்சான். இதனால உன்னை விட்டு போகிறது மனசு இல்ல. தனியாவே என்கிட்ட அதான். ஹாய் டோலி. ஹாய். சோலி முடிச்சு. அவன் போனது கூட அவன் ஃப்ரெண்டுக்கு பெருசா தெரியல. அவன் போயிட்டு திரும்பியும் வந்துட்டு அவன்கிட்ட பேசாம அவன் அந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணுகிட்ட போய் பேசுறான் பாத்தியா? வெக்கம் கட்டுவீங்களா? டேய், மொட்டை போட்டது கூட பரவாயில்ல. எவன்டா அது பேசினு முத பஜ்ஜிக்கு போடுற கள்ளமாவை தூக்கி என் மண்டையில போட்டது? ஆ? ஒரே பிசி பிசின்னு இருக்குதுடா. பாவனா அந்த சின்ன பையன். ஏன்டா இப்படி பண்றீங்க? ஆனா உண்மையா அது கரெக்டா செட் ஆயிருக்கு. அதுதான் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட். பேசாம நம்மளும் பந்தயம் கட்டியிருக்கலாம். போன் இல்ல, மெசேஜ் இல்ல. எப்பனா எங்கன்னா நம்ம பாத்துருவோம் அவனை. பாத்துட்டு இல்ல நம்ம நார்மலா நம்ம போய் பேசுற மாதிரி பேசுவோம். இன்னும் ரொம்ப ஆட்டிடியூடா அப்படியே இருப்பான். ஒரு மாதிரி பண்ணுவான். சிரிப்பு தான் வரும். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி. நக்கலையா அவனுக்கு? டேய் மாப்பிள்ள, எப்படா இருக்கா? காலேஜ் படிக்கும் போது பார்த்தது. ஒரு மெசேஜும் இல்ல, காலும் பண்றது இல்ல. என்னதான் பண்ற? மாமே சென்னையில ஒர்க் பண்றதுண்டா. மேரேஜ் வர ஆயிடுச்சா? ஒரே பிஸிடா. என்னதான் சொல்றா? எப்படா மேரேஜ் ஆச்சு? ஒரு வார்த்தை கூட சொல்லலையடா. அது ஏன்டா கேக்குற? லவ் மேரேஜ் ஆயிடுச்சுடா. அதுக்கு தான்டா யாருமே கூப்பிட முடியல. சரி சரிடா. நம்ம கூட படிச்ச குமார் எப்படா இருக்கான்? அவனாடா பெங்களூர்ல ஒர்க் பண்ணிருக்கான்டா. மேரேஜுக்காக பொண்ணு தேடிட்டு இருக்காம அவங்க வீட்டுல. ஓ அப்படியா? சரி, நீ என்னடா பண்ற? மாமே வீட்டுல சும்மா தானே இருக்கா? என்னடா எங்கேயும் ஒர்க்குக்கு போலையா? இல்லடா, எங்க போனாலும் செட் ஆவல்டா. சரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கால் பண்றேன். சரிடா மாப்பிள்ள. நம்ம கூட படிச்ச பயபுலிகளுக்கெல்லாம் சில பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. சில பேருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன், சில பேருக்கு 2 குழந்தையும் கூட இருக்கு. ஆனா நம்ம கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருப்போம் போல தெரியுதே. வேலையை தேடி போனாதான்டா வேலை கிடைக்கும். பெண்ண